செல்வம் சார் வணக்கம். தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஆனால் ஏதாவது நிறைவேற்றினாங்கன்னா தேர்தல் வரை இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, அதனால் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆணையம், அதை தொடர்ந்து அண்ணாமலையுடைய அந்த விமர்சனம். சார், இது ஆணையம் தான். அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையம் அமைக்கிறதுங்கிறது மிக சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை தற்காலிகமாக, அதாவது இப்ப எழுப்பப்படுகிற அந்த கூட்டணி கட்சிகளின் சார்பில் எழுப்பப்படுகிற கோரிக்கைகளுக்கு ஒரு தற்காலிக விடுதலை கொடுக்கிறதுக்கு, தற்காலிகமாக அந்த கோரிக்கையை அமைதிப்படுத்துவதற்காக செய்யற வேலை. தற்காலிகமா அவங்களை அமைதிப்படுத்துறதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படின்னு எப்பயே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல சார், நான் என்ன கேளுங்க, அதுதான் அது அரசாங்கத்துக்கு இதை கொண்டு வரணுங்கிறது நோக்கம் கிடையாது. சரி. ஆனா அதே நேரத்துல இது கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் அதிகமாகி கொண்டிருக்கிற காரணத்தால் இதை எப்படியாவது கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால, தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறதுனால அத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு பெரிய ஆணையம் அமைக்க போறோம்னு சொல்றாரு. நான் ஒண்ணு கேட்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட ஆணையங்கள்ல எந்த ஆணையம் கொடுத்த, அதாவது ஆணையம் பைண்டிங்ஸ் தான் கொடுக்க முடியும். அந்த துறைப்பாண்டியருக்கு நண்பர்களுக்கு தெரியும், ஆணையம் அதை பைண்டிங்ஸ் தான் கொடுக்க முடியும். அவங்க சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரமோ அல்லது தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரமோ ஆணையத்திற்கு இல்லை. அதனால இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னீங்கன்னா, கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. சரி. 41 பேர் இரவு 7:30 மணி 8 மணிக்கு பிறகு அது சம்பவம் நடக்கு. அந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு 9 மணிக்குள்ள நடந்து துயரமான சம்பவம், 41 உயிர்கள் இறக்காங்க. சரி. முதலமைச்சர் இரவோடு இரவாக ஒரு ஆணையம் அமைக்கிறார். ஆமா. ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையில ஒரு ஆணையம் அமைக்கிறார். அந்த ஆணையம் அமைத்ததே முரண். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆணையத்தை ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்னன்னு கேட்டா கவர்மெண்ட் ஜிஓ போடணும். சார் இல்ல, அந்த டாபிக்ல நம்ம போவேன். கேளுங்க, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். இது சார்ந்து அப்புறம் பேச முடியாம போய்டும். ஒரே ஒரு விஷயம், நீங்க அவர் சார் ஹரியானா வரைக்கும் போறதுக்கு அனுமதிச்சீங்க. நான் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பயணப்படுறதுக்கு இல்ல, ஆணவ படுகொலையை சுட்டிக்காட்டி பேசுறாரு. நீங்க இந்தியா முழுக்க கூடிய பிரச்சனையா இருக்கு. நீங்க அந்த சப்ஜெக்ட்குள்ள வாங்க. காலுக்கு சார், ஆணையம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல எங்கேயும் ஜாதி கொடுமை எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலேயே கிடையாது. அண்ணன் துரைப்பாண்டியன் கதை வசனம், திரைக்கதை வசனம் எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா எழுதுனாங்க. நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவரு நீதிமன்றத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்தது. அதுவே சர்ச்சையாகி நீதிபதிகளை கண்டிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இங்க தமிழ்நாட்டுல ஜாதி வன்முறை, வன்கொடுமை அதெல்லாம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன் சார், ஆணையம் அமைத்தது ஒரு கண் துடைப்பு நாடகம். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் பல வழக்குகளிலே உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அதனால அதையெல்லாம் மறைப்பதற்கு, மடைமாற்றம் செய்வதற்கு நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 4.5 வருடம் எங்க சார் போனீங்க? 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 4.5 வருடங்கள் அவசியமா? சரிங்க சார், 4.5 ஆண்டுகள் கடந்து விட்டது, இப்போ நிறைவேற்ற கூடாதுன்னு இருக்கா? நான் அதுக்கே சொல்லல. 4.5 வருடம் கடந்த பிறகு ஒரு ஆணையம் அமைப்பதை விட முதலமைச்சர் எதுக்கு எடுத்தாலும் 110 விதிகளை பேசக்கூடிய முதலமைச்சர் ஒரு சட்டம் இயற்ற வேண்டியதானே சார்? எதுக்கு எடுத்தாலும் நீங்க உடனே கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு சொல்லி பேசுறாரு. இந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அவங்க எல்லா தரப்புலையும், பாதிக்கப்படுறவங்க தரப்பு, வல்லுநர்கள் தரப்பு, அதே போன்று எல்லா தரப்புகிட்ட கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் பரிந்துரைகள் கொடுப்பாங்க. அந்த பரிந்துரை அடிப்படையில் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமையும் இல்ல, ஆணவ படுகொலை இல்லைன்னு சொல்றாரு. அவர் கருத்தையும் கேட்க உறுதியா சொல்றேன். தூத்துக்குடியில ஜோதின்னு ஒரு பொண்ணு நிறைமாத கற்பனையை கொண்டாங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சும்மா இருங்க சார், எல்லா சமூகத்திலையும் செல்வ கணேசோட ஆணவ படுகொலையா இல்லையா அது சொல்லுங்க.
போலீஸ்காரரே தன்னுடைய மகனை பயன்படுத்தி சட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்படி முழுப்பு பூசணிக்காய சோத்துல கொஞ்சம் அமைதியா இருக்க. ஆணவ படுகொலை நடக்கல அப்படின்னு சொல்றீங்களா? நான் ஒன்னே கேளுங்க சார். எல்லா சமூகத்திலும் மோதல் இருக்கிறது, எல்லா சமூகங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கிறது, உடன்பாடு இருக்கிறது. இங்கெல்லாம் யாரும் நீங்க சும்மா இருக்கீங்க சார், தொடர்பாடு சார். இங்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இங்க எங்கெல்லாம் ஜாதி மோதல், இதெல்லாம் கலப்பு திருமணங்கள், 2 குடும்பங்கள் ஒத்துக்கொண்டு நடக்கிற திருமணங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஒன்றுக்கொன்று முரண்படுகிற பொழுது அதுல ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலைகள் இல்ல, சாதி பிரச்சனை இல்ல அப்படின்றீங்களா? உறுதியா சொல்றேன். இல்ல அது 90% குறைந்திருக்கு. அந்த வக்கரமான எண்ணம் கேளுங்க சார், வக்கரமான எண்ணம் 1-2 பேர்கிட்ட இருக்க தவிர 90% குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ முதலமைச்சர் அவசரமாக இந்த ஆணையத்தை அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட அவசரமானும் சொல்றீங்க, 4 ஆண்டுகளுக்கு ரொம்ப தாமதமானும் சொல்றீங்க. தாமதம் மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளை தோழமை கட்சிகளை திருப்திப்படுத்துற ஏன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைக்கு அவங்க நாங்க என்னமோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாவலர் சொல்லி விடுதலை சிறுத்தை சொல்லிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் சமாதானப்படுத்திருக்காங்க. நான் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். ஒரு செய்தி, அதாவது இவ்வளவு பெரிய சாமர்த்தியம் எல்லாம் பேசக்கூடிய எங்க அண்ணன் துரைப்பாண்டியவங்க, அவங்க ஒரு வழக்கறிஞரை நீதிமன்றத்துல பார் கவுன்சில்ல போய் அடின்னு அடிச்சாங்களே விடுதலை சிறுத்தைகள், அத ஒரே ஒரு வார்த்தை கண்டிச்சாங்களா சார் தமிழ்நாடு அரசு? ஒரே ஒரு வார்த்தை கம்யூனிஸ்டுகள் கண்டிச்சாங்களா? இன்னொன்னு, பட்டியல் சமூகத்தை ஒரு விஷயம், பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள், எங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற சலுகை அதெல்லாம் வேண்டாம், எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள், ஷெட்யூல் காஸ்ட் சொல்லாதீங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லாதீங்க, பட்டியல் பிரிவு மக்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல தேவையில்லாம இவங்க உடனே இந்த பொது உடைமை இயக்கம்னு சொல்றவங்க, விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி இவங்க எல்லாம் அண்ணாமலை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்களேன். நீங்க ஆணவ படுகொலையில் நடக்கல, சாதிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள்ல 68% அதிகரித்திருப்பதாக சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்கள் தெரிய வந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அப்படின்னா நீங்க நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அங்க 68% அதிகமாக அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலையும் தெரியலையா? இல்ல பிரவீன் சார், நீங்க பாத்தீங்களா உடனே எங்க கொண்டு போய் விடுறீங்க பாருங்க. இல்ல நீங்க எதுவுமே நடக்கல, அமைதியா தான் இருக்கு, எல்லாமே குறைஞ்சு இருக்கு அப்படின்றீங்க. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் வெளியிட்டிருக்காரு, பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது 60 விழுக்காடு அதிகமாக இருக்கு இந்த 4 ஆண்டுகள். நான் கேளுங்க சார், அருமையா கேட்டீங்க. அண்ணாமலைங்கிற பேர் தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவை அச்சப்படுத்தி இருக்கிறது. திமுகவை அண்ணாமலைன்னு சொல்லிட்டா போது திமுக காரங்களுக்கு, திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. பதில் சொல்லுங்க. நடக்கவே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, 60 விழுக்காடு அதிகமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. நான் ஒண்ணே கேளுங்க சார், இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அண்ணன் துரைப்பாண்டியனே சொன்னாங்க, இது 2000 ஆண்டு கால பிரச்சனை, இது குறைந்திருக்கிறது. அதுதான் அப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை பூதாகரமாக்குறாரா அண்ணாமலை? பாத்தீங்களா, உடனே அண்ணாமலைங்கிற ஒரு தலைவன் இல்லைன்னு சொன்னா, கரூர் சம்பவத்துக்கு முதல்ல சிபிஐ என்கொயரி வேணும், சிபிஐ தான் விசாரிக்கணும் சொன்ன முதல் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை தான் சார். அத முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அவர்தான் 2021 இருந்து இப்ப வரைக்கும் அதிகமாக இருக்கு ஆணவ படுகொலைகள். மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி கொள்றாங்க, அதுதான் சொல்றாங்க. மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களை வெட்டி கொள்கிறார்கள். நேற்று தூத்துக்குடியில 3 கொலை நடந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிற சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய அரசுக்கு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு தெரியல. இந்த அரசு தோற்று போய் இருக்கிறது. சரி, பேசுவோம். செல்வன் சார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கூட
இதுக்கான தனி சட்டம் இயற்றதுக்கு முன்பாக ஆணையம் தான் அமைக்கப்பட்டது. அப்போ அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் இன்னும் செயல்படாமல் இருக்கு அப்படின் போது ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது முழுமையாக ஆராய்ந்து அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த பரிந்துரைகள் கேட்டு அதுக்கான சட்டம் இயற்றதா? நீங்க ஆணையமே அமைக்கக்கூடாது, அதுவே கண்துடைப்புன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் சார்? எல்லாத்துக்குமே 110 விதியில நீங்க பேசக்கூடிய முதலமைச்சர் சட்ட முன்வடிவை நீங்கள் இந்த சட்டமன்றத்துல தாக்கல் செய்திருக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கீங்க, ஆணையத்தோட பைண்டிங்ஸ் எப்போ வரும்? ஆணையத்தினுடைய அறிக்கை எவ்வளவு காலத்துக்குள்ள வரும்? அதுக்கு பிறகு இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அது எவ்வளவு காலத்துக்கு பிறகு சட்டமாகும்? நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், பிசிஆர் ஆக்ட் இருக்கு சார். தேவேந்திர குல சமூகமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கள், எங்களை நீங்க தனிச்சு அடையாளப்படுத்தாதீங்க அப்படி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் அவர்கள் மாத்தியாச்சு சார், தேவேந்திர வேளாளர் மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த கொலை நடந்திருக்கு. நல்லா கவனிங்க, அந்த பையன் கவின் இருக்காரு, சொல்ற அதே தேவேந்திர குல வேளாளர் இடத்துல பிறந்த பையன் தான். பேரு ஜாதியை மாத்தி தேவேந்திர குல வேளாளர் சொன்னோம்னா அந்த ஜாதி அடையாளம் போயிருச்சா? அந்த இழிவு நிலை போயிருச்சா? மாற்ற வேண்டியது பேர் இல்ல சார், இந்த சமூக அமைப்பு. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். நீங்க ஒண்ணு சமூகத்தை மாத்தி அமைக்க முடியாது, நான் அமைக்க முடியாது. அதுக்கு உதவியா இருங்க சார், உபத்திரம் பண்ணாதீங்க. நேரத்துக்கு முன்னாடி ஆணவ படுகொலை இல்லன்னு சொன்னீங்க, ஆணவ படுகொலை ஒழிப்பதற்கு சொல்றீங்க. நேரத்துல நீங்க குறிக்கிடாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க சார். அதாவது முதலியார் சமூகத்திலே இருக்கிற உயர்ந்த பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க வந்து இந்த ஜாதிய போர்வையை போற்றிக் கொண்டு நீங்க அரசியல் பண்றதுக்காக நீங்க பண்ணாதீங்க. 4.5 வருஷம் எங்க சார் போனீங்க? நீங்க இவ்வளவு பேசக்கூடியவர்கள் 41 பேர், 41 உயிர் பறிபோன உடனே கம்யூனிஸ்டுகள் எங்க போனாங்க? ஓடி போன விஜய முடிச்சு முதலமைச்சர் கைது பண்ணிருக்கணும். அப்படி கைது பண்ணாம சார், போலீஸ் நிர்வாகம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கணும். அதாங்க போலீஸ் போய் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினா என்ன சொல்லிருப்பீங்க? ஆணவ படுகொலைக்கு வாங்க, அதை நம்ம தனியா மணிப்பூருக்கு மணிப்பூர் நீங்க முதல்வர் எப்படி ராஜினாமா பண்ணணும்? இதான் சார் போலீஸ் நிர்வாகம் சார் பெர்மிஷன் கொடுத்துட்டு அந்த டாபிக் சார், இது கட்சியோட தவறு சார். போலீஸ் சரி இல்ல, அதை நான் சொல்லிட்டேன், பேச வேண்டாம் சொல்லிட்டேன். சொல்லுங்க. நான் ஒண்ணு கேளுங்க. முதலமைச்சர் அவர்கள் இந்த நிர்வாகம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது. மக்கள் மத்தியிலே மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. அதனால என்ன பண்றாங்கன்னா, மடைமாற்று செய்யறதுக்காக இந்த கமிஷன் அமைக்காங்க. ஓகே ஓகே, மடைமாற்றம் செய்யறதுக்காக பண்றாங்க. ஓகே சரி கேளுங்க சார், பிசிஆர் ஆக்ட் ஏற்கனவே இருக்கு. சரி ஓகே சரி ஓகே ஓகே இருக்கு. எல்லாமே எல்லா சட்டங்களும் குஜராத் 2002 கொன்று குவித்த பொழுது ராஜினாமா செய்யாத முதலமைச்சர் இந்தியாவில் இருந்திருக்காரு. குஜராத்தோட முதலமைச்சர் ராஜினாமா செய்யல. மணிப்பூர்ல 2 பெண்களை அழைத்து கொண்டு போகும்போது, நிர்வாணமா அழைத்து கொண்டு போகும்போது யாரும் பார்க்க கூட இல்ல. சரி ஓகே ரஜினி சார், ஓகே சார், செல்வம் சார் பேசும் ஓகே ஓகே சரி ஓகே ஓகே ரஜினி சார் எதுக்கு ஓகே சார், செல்வம் சார் பேசும் சரி.